Hello guys, welcome to Travel Spot Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு இப்பதான் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது. சோ இத வந்துட்டு இப்போதைக்கு க்ளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணனும். சோ க்ளீனிங்க்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இப்போ எல்லாத்துலயும் நல்லா சாறுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி அலச போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு சால்ட்டு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு. ரொம்ப க்ளீனாக இருக்குது இப்போதைக்கு பார்க்கவே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில எசன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ சிக்கனோட சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், அப்புறம் வந்துட்டு கஸ்தூரி மேத்தி, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர் அண்டு சில்லி சிக்கன் 65, அப்புறம் காஷ்மீரி சில்லி, அப்புறம் சால்ட், ஆனியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பூஸ்ட் எதுக்குன்னு கேட்குறீங்களா? சமைக்கும் போது எங்களுக்கு பூஸ்ட் ஏற்றிக்கிறக்காண்டி. இப்போ வந்துட்டு கஸ்தூரி மேத்தி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன். இப்போ வந்துட்டு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சில்லி சிக்கன் 65. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தேவைப்படும்னா, எவ்வளோ சிக்கன் இருக்கோ அதுக்கேற்றாப்புல. நெக்ஸ்ட் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இப்போது கொஞ்சம் சால்ட். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பனா தீஞ்சு போயிடும். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது வந்துட்டு இப்போதைக்கு ஒரு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அதில் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதை இப்போ வந்துட்டு சிக்கனை வந்துட்டு நல்லா கீரி உள்ளே வந்துட்டு மசாலா வந்துட்டு நல்லா ஆட் ஆகிற மாதிரி அதுக்கேற்றாப்புல நல்லா கீரி இது பண்ண போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்லா உள்ளே போயிட்டு மசாலா நல்லா சாரும். ஸோ எல்லா பீஸையும் அதே மாதிரி இது பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு நல்லா உள்ளெல்லாம் நல்லா அப்ளை பண்ணுறோம். ஃபுல்லாக மசாலா வந்துட்டு சிக்கனில் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஒன் பை ஒன்னாக எல்லா பீஸ்லேயும் வந்துட்டு இதை அப்ளை பண்ண போகிறோம். பார்க்கும்போது இதுவே நல்லா ஸ்பைஸியாக வேறு லெவலில் வரும் போல் சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இப்போது எல்லா பீஸ்லேயும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இன்னும் 1 ஹவர் வந்துட்டு இது நல்லா எல்லாம் போய் நல்லா சாரணும். இன்னும் 1 ஹவர் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணணும் இதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கிரில் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்க முடியும். ஸோ 1 ஹவர் வந்துட்டு இது நல்லா ஊறுற மாதிரி இப்போதைக்கு வைக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி காட்டில் போய் தான் சமைக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கிரில் வைக்கிறதுக்கு வந்துட்டு அந்த கம்பி, அடுத்து வந்துட்டு இது கறி. இது வந்துட்டு நெருப்பு அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியாதுல்ல. ஸோ வந்துட்டு இந்த இது கறி துண்டுகள்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். அடுத்து ஹாட் வாட்ரு, கோல்டு வாட்ரு, அப்புறம் வாட்ரு, அப்புறம் பிளேட்ஸு, அப்புறம் கத்தி, ஸ்பூனு, ப்ரஷ்ஷு, ஆனியன், லெமன், சுத்தியல் வந்து கண்டிப்பாக ரொம்ப தேவை. ஏன்னா அந்த கிரில் கம்பியை வந்துட்டு கீழே வந்துட்டு அட்டாச் பண்ணும்போது இந்த சுத்தியல் இல்லைன்னா நம்மளால் கீழே அமுக்க முடியாது. ஸோ அப்புறம் சிக்கன், இதை மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது கண்டிப்பாக தேவை. ஓகே காய்ஸ், இப்போ ஃபைனலாக வந்துட்டு கிளம்பியாச்சு நம்ம ஸ்பாட்டை தேடி. இது ஃபுல்லாகவே இப்போதைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா
கொடைக்கானலுக்கு மேலே லாஸ்ட்டில் ஒரு 6 வீடியோக்கு முன்னாடி பூண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் காட்டியிருப்போம்ல, அங்கே தான் இருக்கிறோம். இப்போ வந்துட்டு நல்ல கேம்ப் ஃபயரும் க்ரில்லும் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேஸை தான் தேடி போயிட்டுருக்கோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:30 இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 15 or 20 மினிட்ஸ் ஆகும் இடத்த ரீச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் க்ரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு வழிப்பாதை தான். ஆனால் பாருங்கள், வெறும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் எல்லாம் போட்டு போயிருக்காங்க. அப்படியே போட்டால் கூட பரவாயில்ல, அதை உடச்சி விளாண்டுருக்காங்க. ஸோ இங்கே நிறையா அனிமல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வரும்போது காலில் குத்தி நமக்கு ஏதாச்சுன்னா கூட சொல்லிடலாம். ஆனால் அதனால எங்கேயும் போய் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்து இடத்த ரீச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. பேசும்போதெல்லாம் அப்படியே புகையாக பறக்குது. சமைக்கிறது நினச்சாலே த்ரில்லிங்காக தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கிட்டார் எதுக்குன்னு யோசிக்கிறீங்க தானே? இடைப்பட்ட நேரத்தில் இசை கற்றுக்கிறதுக்காண்டி. தூகியே முச்சுக்கோ பத்தாதே சௌமே ஆனா अपने तू दिल का पता दे சௌமே ஆனா. ஸோ ஃபைனலாக க்ரில் எங்கே பண்ணலாங்கிற இடத்த வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்துட்டு அந்த இடத்துல வந்து க்ரில் கம்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே இடத்தோட சாயில் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போயே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த சில்னஸ்லேயும் வேர்த்து ஊற்றுது மேலாம். ஸோ கைஸ், இப்போதைக்கு ஃபைனலாக ஃபுல்லாக வந்துட்டு கங்கெல்லாம் நெருப்பாக இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அக்கினி பிளம்பாக காட்சி அளிக்குது. இதுக்கப்புறம் சிக்கனை மேலே வச்சு க்ரில் மேக் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ க்ரில் வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதில் வந்து ஆல்ரெடி லெமனும் ஆயிலும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு முன்னாடி காட்ட மறந்தாச்சு. ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ ஒவ்வொரு பீஸாக கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். முக்கியமாக வந்துட்டு பின்பக்கமாக திருப்பி வைக்கணும். இப்போது சிக்கன் வந்துட்டு வெந்துட்டுருக்குது. கொஞ்சம் இதை வேக வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. லைட்டாக பசிக்க வர செய்யுது. டைமர் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே சிக்கனை எதையும் பார்த்துட்ருக்கலான்னு இருக்கோம். ஓகே கைஸ், இப்போதைக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போதைக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு ஆயில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி ஆகணும். ஸோ வந்துட்டு இப்போ அந்த ப்ரஷ் வந்து அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயிலில் டச் பண்ணி அதில் வந்துட்டு ஆயில் இது பண்ணணும். ஏன் அந்த தண்ணியில் நினைக்கிறோம்னா, தண்ணியில் நினைக்காமல் வச்சிட்டோம்னா அது வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆயிரும். ஓகே கைஸ், இப்போ எல்லா சிக்கன்லேயும் வந்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை திருப்பி போட்டாகணும்.
ஸோ இந்த இடுக்கி வச்சு எல்லாத்தையும் அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி போய்ட்டோம். ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த ஸ்பைசியான கிரில் சிக்கன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி நல்லா கிரில் ஆகிடுச்சாங்கிறத செக் பண்ணணும்னா முன்னாடி வந்துட்டு ஃபுல்லாக வச்சுருப்போம், இந்த அளவுக்கு வந்து வச்சுருந்தோம். இப்போ சுருங்கி ரொம்ப சின்னதாகிடுச்சு. இதை வச்சு தான் வந்துட்டு நம்ம நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்க முடியும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு இதை டேஸ்ட் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து கிரில் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பா செம்ம சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தோம்னா கரெக்டாக 1:47 ஆகுது. நம்ம வந்துட்டு கரெக்டாக 10:30க்கு அங்கே வீட்டிலேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறோம். 1:47 ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இங்கே வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இருந்தாலும் இதுக்கு பக்கத்தில் இருக்க செம ஃபீலிங்காக இருக்குது. ஸோ கைஸ் இப்போதைக்கு ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சியர்ஸ். செம்மையாக இருக்குது. ரியலி ஆசம். ஸோ கைஸ் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.